ரைட். இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து 7.5 பணித்தாளினை வடிவமைத்தல் என்ற பகுதியை நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். பணித்தாள் ஒன்றினுள் உள்ள எழுத்துக்களை மற்றும் பெருமானங்களை வடிவமைப்பதற்கு, அதாவது ஃபார்மேட்டிங்னு சொல்கிறேன் நாங்கள், வடிவமைக்கிறதுக்கு. ரைட். ஃபார்மேட்டிங்கண்டா கலர் பண்ணுறதாய்க்கலாம், எலைமெண்ட் செய்கிறதாய்க்கலாம், டெக்ஸ்ட்டை வடிவத்தில் ஏற்படுத்த மாற்றங்கள் செய்த அப்படியான விஷயங்கள் தான் நாங்கள் ஃபார்மேட்டிங், ரைட், வடிவமைப்புன்னு சொல்கிறேன். வடிவமைப்பு கருவிப்பட்டையை அல்லது கள வடிவமைப்பு பட்டையை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஃபார்மேட்டிங் செய்கிற இந்த 2 விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்த வேண்டி ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் வடிவமைப்பு கருவிப்பட்டை, ரைட். அடுத்தது வந்து அல்லது கள வடிவமைப்பு பட்டைன்னு சொல்கிறேன். அப்படியான 2 விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும், ரைட். நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ட, ரைட், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ஆஃபீஸ் 2010 காணப்பட்ட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2010 வெர்ஷன் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அங்கே வந்து கள வடிவமைப்பு பட்டை என்ற விஷயம்தான் காணப்படுது, ரைட். செல்ஃப் ஃபார்மேட்டிங் பார்ன்ற விஷயம், ரைட். இங்கே வந்து குறிச்சி காட்டப்பட்டிகை எங்களுக்கு தெரியும். முதலாவது காட்டப்பட்டிகை வந்து ஃபொண்ட், அதே மாதிரி 2வது ஃபொண்ட் சைஸ். எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காணப்பட்டோ அதே மாதிரி தனிக்கு சில விஷயங்கள் பின்னால் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நாங்கள் வந்து பொறுப்பு பார்ப்போம், ரைட். முதலாவது தரப்பட்டிக்கிற வந்து ஃபொண்ட்னு தெரியும், ரைட், ஃபொண்ட். அதே மாதிரி 2வது தரப்பட்டிகை வந்து ஃபொண்ட் சைஸ் புக்கை பார்த்துங்க. 3வது தரப்பட்டிகை வந்து எங்களோட எலைமெண்ட், அதாவது வேர்ட்டிக்கல் டாப் எலைமெண்ட்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து வேர்டை பொறுத்த வரைக்கும் 3 எலைமெண்ட் பார்த்தோம், ரைட். ரைட் எலைமெண்ட், அதே மாதிரி லெஃப்ட் எலைன்மெண்ட், அதே மாதிரி சென்டர் எலைமெண்ட், ஜஸ்டிஃபைன்னு சொல்லி 4 எலைமெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோம். இங்கே வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். 3வது தரப்பட்டிக்கு வந்து வேர்ட்டிக்கல் டாப் எலைமெண்ட்ன்ற ஒரு விஷயம், அதே மாதிரி வேர்ட்டிக்கல் மிடில் எலைமெண்ட், ரைட். வேர்ட்டிக்கல் மிடில் எலைமெண்ட் 4வது. அதே மாதிரி வேர்ட்டிக்கல் பாட்டம் எலைமெண்ட் வந்து 5வது தரப்பட்டிக்கு. வேர்ட்டிக்கல் பாட்டம் எலைமெண்ட் 5வது. 6வது தரப்பட்டிக்கு டூல் வந்து ஓரியன்டேஷன், ரைட். உதாரணமாக வந்து ஓரியன்டேஷன் சொன்னால் வந்து பக்கம், அதாவது நீலப்பக்கமாக அகலப்பக்கமானு பார்க்குறது, போர்ட்ரைட், அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பானு சொல்லி. 7வது தரப்பட்டிக்கு வந்து நாங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்பர் ஃபார்மேட், களத்தினுள் உள்ள பெருமானங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய நிலை தோற்றத்தை ஒழுங்கமைத்தல் தான் இங்கே காணப்படுக. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், நாங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு மொபைல் நம்பர் ஒன்றை இன்சர்ட் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு செல்லில் மொபைல் நம்பர் ஒன்றை இன்சர்ட் பண்ணுறேன்னு சொன்னால், அதோட முன்னால் வர பூச்சியம் வந்து இல்லாமல் போகும், ரைட். அப்படி பூச்சியம் இல்லாமல் போகாமல் பூச்சியத்தை வச்சு நாங்கள் ஒரு களத்தை வடிவமைக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு படிச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ரைட், ஒரு நம்பர் அடிக்கிறேன் 07. இந்த நம்பரில் இப்போ பார்க்கலாம் என்டர் பண்ணி முடிஞ்சு என்டர் ப்ரெஸ் பண்ணால் முன்னால் இருந்த 0 இல்லாமல் போயிடும். முன்னால் 0 வரணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி படிச்சுக்கிறேன். எனிவன் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க யாராவது. ரைட், நான் சொல்கிறேன். முன்னால் பூச்சியம் வராத காரணம் வந்து இது டிஃபால்ட்டாக ஜென்ரல் ஃபார்மேட்லேயே, அதாவது நம்பராக கருத்தில் கொள்ளப்படும். ஒரு இலக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னால் காணப்படுற பூச்சியத்துக்கு எந்த விதமான பெருமதியும் இல்லை என்ற காரணத்தால் வந்து எக்ஸல் அதை ஒட்டோவாகவே ரிமூவ் பண்ணிவிடும், முன்னால் வர 0வை. பட் எங்களுக்கு 0 தேவைன்னு சொன்னால் நாங்கள் இந்த செல்லில் தான் எனக்கு நம்பர் இன்செர்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த செல்ட ரைட் ஃபார்மேட் நாங்கள் வந்து இங்கே ஜென்ரல் நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறேன். அதில் டெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் மாற்றினோம்னு சொன்னால் இங்கே முன்னால் நாங்கள் 0 என்டர் பண்ணாலும் 0 அப்படியே முன்னால் ஈக்கும், ரைட். ஓகே. அப்போ இந்த விஷயம்தான் இந்த 7வது இதில் காணப்படுது. அதாவது 7வது நம்பர் ஃபார்மேட்னு சொல்கிறோம். பர்சன்டேஜ் ஆகிக்கலாம். நாங்கள் டேட் ஒன்றை இன்சர்ட் பண்ணுறோண்டா அங்கே லாங் டேட், ஷார்ட் டேட்டு அதுக்கான ஆப்ஷன் நாங்கள் தனித்தனியாக உண்டை பார்க்கும். அதே மாதிரி 8வது தரப்பட்டிக்கு வந்து போல்ட், அதே மாதிரி 9வது குறிச்சி காட்டப்பட்டு இல்லை, 9வது இட்டலிக், 9வது இட்டலிக்,
அதே மாதிரி 10வது வந்து அண்டர்லைன், அதே மாதிரி 11வது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், அதே மாதிரி 12 சென்டர் அலைன்மெண்ட், 13 வந்து ரைட் அலைன்மெண்ட். ரைட், இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச இந்த விஷயம். 14 15ல் குறிக்கப்பட்டிருக்கிற டூல்ஸை நாங்கள் வந்து பார்த்திக்கிறோம் ப்ராக்டிக்கலாக. அது என்ன டூல்னு யாருக்கு சொல்லணும், லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் படிச்சுக்கிறோம். 14வது 15வது குறித்து காட்டப்பட்டிருக்கிற டூல்ஸு என்ன டூல்ஸ், அது என்னதுக்கு பயன்படுத்துகிறேன், அதாவது இங்கே காணப்பட்ட டூல்ஸ். மட்டன் தட்டுறது ஓகே, மட்டன் தட்டுறன்னு சொல்லலாம். அதோட நோக்கம் வந்து அது மட்டன் தட்டி காட்டும். நாங்கள் வந்து தசம பெருமானங்களை இன்க்ரீஸ் பண்ணோம் டிக்ரீஸ் பண்ணோம். பின்னால் எத்தனை தசம் வேணுமோ அத்தனை வச்சுக்கொள்ளவும், இல்லை பின்னால் தசமம் தேவையில்லை மனுஷன்னா அதை குறைச்சி காட்டுறதுக்கும். உதாரணமாக ஒரு இலக்கத்தை எடுத்துக்கொண்ட மனுஷன்னா ரைட் 56.78953. ரைட், எனக்கு இவ்வளோ தசம் தேவையில்லை ரைட் அப்படின்னு சொன்னால் இங்கே டிக்ரீஸ் டெசிமல் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி எனக்கு இந்த தசமங்களை குறைச்சி காட்டலும். ரைட், அப்படி குறைக்கும் போது தான் ரைட் எங்களுக்கு தெரியும் மெட்ஸில் உதாரணத்துக்கு 56.7894 அப்படின்னு வந்த மனுஷன்னா 5.5678945 என்று வந்தா ரைட் மட்டன் தட்டக்கோள் எங்களுக்கு தெரியும். பின்னால் இருந்து ரைட் வலது பக்கத்திலிருந்து ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வரணும். அதை 5 சொன்னால் 5 நாங்கள் இல்லாமல் ஆக்கணும் சொன்னால் முன்னாளிக்கு இலக்கத்தோட 1 கூடணும். ரைட், 5 6 7 8 9 வந்தேன்னு சொன்னால் அது முன்னால் கூடணும். ரைட், அப்போ இதை 1வது தசம் பின்னாளிக்கிற கடைசி தசமானது நாங்கள் இல்லாமல் ஆக்கணும் சொன்னால் 5.6 7 8 9 இந்த 4 அண்டிக்கிறது வந்து 5ஆ மாறும்னு படிச்சு. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் நாங்கள் இந்த பின்னாளிக்கிற இன்னமொரு தசமதானத்தை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் இங்கே 5 காணப்படுற காரணத்தால் ரைட் முன்னால் இன்னமொன்று அதிகரிக்கணும். ரைட், அப்போ 5.5 6 7 8 9 9 இல்லா போகுமா, எனக்கு 0 வரும்னு நினைக்கிறேன். ரைட், எஸ் 5 6 7 இந்த இடத்துக்கு வந்து 9 வந்து பின்னால் 0 வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப் நாங்கள் மட்டன் தட்ட போகல வந்து ரைட் இந்த 0 வந்து ஒட்டோ இல்லாமல் போச்சு, நாங்கள் கடைசி 0 தான் இல்லாமல் ஆக்கிக்கணும். அடுத்த பார்க்கல நீங்கள் 9 தரப்பட்டிக்கு அதையும் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் 9 காரணத்தால் வந்து 5.6 7 வந்து 8ஆக மாறும். ரைட், பார்க்கலுவீங்க 5.68 இப்படி மட்டன் தட்டல் செயற்பாடு நடக்கும். ரைட், இது வந்து இந்த டூல்ட வேலை வந்து மட்டன் தட்டுறதல்ல, இந்த டூல்ட வேலை எங்களோட தசத்துக்கு பின்னாளிக்கிய இலக்கங்கள் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதா குறைக்கிறதான்றது தான் இந்த டூல்ட பேர், இந்த வேலை. ரைட், இதில் இங்கே பார்க்கலும் இடது பக்கத்துக்கு அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கிற டூல் வந்து இன்க்ரீஸ் டெசிமல்னு சொல்லப்படுறேன். ரைட், தசமதானங்களை வந்து அதிகரிக்கிறதுக்காக வேண்டி இது பயன்படுத்தப்படும். அதே மாதிரி வலது பக்கத்துக்கு வந்து அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கிறது டிக்ரீஸ் டெசிமல், பின்னால் அதாவது ஒரு இலக்கத்துக்கு பின்னால் தசத்துக்கு பின்னால் இருக்கிற இலக்கங்களை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த டூல் பயன்படுத்தப்பட்டது. ரைட், அதான் 14 15வது டூல். ரைட், ஃபொண்டண்டா எங்களுக்கு தெரியும். முதலாவது புதிய ஒரு ஆள் வந்திக்கிறதால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். முதலாவது ஃபொண்டண்டு வந்து நாங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபொண்டண்டிக்கு நிறைய ஃபொண்ட் ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னால் இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணேன், சாம்பிள் டெக்ஸ்ட் டைப் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு இந்த ஃபொண்ட் பாரில் போனால் இதில் டிசைனை வந்து மாற்றிக்கொள்ளணும். ரைட், இதுதான் ஃபொண்ட வேலை, அதாவது எழுத்திட டிசைன்களை மாற்றுற. அதே மாதிரி ஃபொண்ட் அண்டிக்குது, ஃபொண்ட்டை வந்து நாங்கள் மாற்றுறது தான் ஃபொண்ட வேலை. ரெண்டாவது வந்து ஃபொண்ட் சைஸ், அதாவது எழுத்திட அளவை மாற்றுறது. அதே மாதிரி வெர்டிக்கல் டாப் எலிமெண்ட். ரைட், நாங்கள் இந்த விஷயம் புதுசாக பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாரும், ஸோ அதை பார்த்துருப்போம். இப்போ பார்க்க எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து நார்மலாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ரைட், இப்போ எனக்கு இது வேணும்
லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இங்கே பார்க்கலும் வெர்டிக்கல் டாப் அலைன்மெண்ட், ரைட். டாப் அலைன் கொடுத்தோம்னு சொன்னால் நிறைய டெக்ஸ்ட் வேணும் அதுக்கு. அதான் முடிஞ்சு கண்டினியூ பண்ணும். சரி, அடுத்து வந்து 7.5.3 வந்து பெருமானங்களை வடிவமைப்பதற்கான சொல்லாடற் பெட்டியை பயன்படுத்தல். ரைட். ஒரு களம் அல்லது கள வீச்சினை வடிவமைப்பதற்கு கள வடிவமைப்பு சொல்லாடற் பெட்டி, ஃபார்மட் செல் டயலாக் பாக்ஸ். ரைட். இது எப்படி நாங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி முதலாவது வந்து மைக்ரோசாஃப்ட் எங்களோட ஆஃபீஸில் வந்து ஹோம் டேப்பில் நம்பர் குரூப் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு இந்த ஃபார்மட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ். ரைட். இங்கே பார்க்கலும் எங்களுக்கு நம்பர்ஸ் அண்டிகிரு நம்பர். இங்கே போனோம்னு சொன்னால் அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே நாங்கள் காட்டின நம்பர்னு சொன்னால் நம்பரில் என்ன ஃபார்மேட் காணப்படும், ஜென்ரல் நம்பர், அதுமாதிரி கரன்சி, அக்கௌண்டிங், டேட், ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். இது டயலாக் பாக்ஸ் விடாக நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, உதாரணத்துக்கு வந்துச்சுன்னா நிறையத்தை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு எங்களுக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹொரிசன்டல், வெர்டிக்கல் டெக்ஸ்ட், எங்கள் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கணும். ரைட். நாங்கள் ஏற்கனவே பார்த்த இங்கே ஓரியன்டேஷனில். அடுத்து வந்து ஃபொண்ட். ரைட். என்ன ஃபொண்ட்டில் இருக்கணும், அதே மாதிரி ஃபொண்ட் ஸ்டைல், இட்டலிக்கா, போல்டா, போல்டு இட்டலிக்கா. அடுத்து வந்து ஃபொண்ட் சைஸ், அதே மாதிரி அண்டர்லைன் கலர் என்ன மாதிரி இருக்கணும். அடுத்து ஸ்ட்ரைக் த்ரூ, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். ஸ்ட்ரைக் த்ரூ வந்து நான் நினைக்கிறது தெரியுமா இருக்குமாண்டு, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து குறுக்கால வந்து ஒரு கோடு போட்டு தான் ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்கிறேன். ரைட். ஸ்ட்ரைக் த்ரூ. உதாரணத்துக்குன்னா இங்கே காணப்பட இந்த ஏபின்றதுக்கு கிளிக் பண்ணால் இந்த ஸ்ட்ரைக் த்ரூ வருது. இதுதான் ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்கிறேன். சரி, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவால் கோடு போட்ட விஷயம். சரி, அது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றா எங்களுக்கு தெரியும், வர்க்கம் போடுறது. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்டை பொறுத்தவரைக்கும் கீழே நாங்கள் H2O அப்படி எழுதுறதுக்கு பயன்படுத்துறது தான் சப்ஸ்கிரிப்ட். அடுத்து வந்து போர்டர். ரைட். நாங்கள் செல்ஸுக்கு இடையில் போர்டர் எங்களுக்கு யூஸ் பண்ணேலும், அதே மாதிரி ஃபில் பண்ணேலும், அதே மாதிரி ப்ரொடெக்ஷன். ரைட். இது நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரைட். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வந்து இது ஒரு அட்டவணை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ரைட், எங்கள் நம்பர் இதை திறந்து நம்பர் எங்களுக்கு இது தெரியும், அலைன்மெண்ட் விஷயமும் தெரியும், ஃபொண்ட்டும் தெரியும். ரைட். போர்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ இந்த 6க்கும் நான் போர்டர் ஒன்று போட போகிறேன். ரைட். மேலால், நடுவால், அதே மாதிரி கீழால். ஓல் போர்டர் தேவைண்டா ஓலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஓல் போர்டர் வந்து போடப்பட்டு. ரைட். இதை ஈஸியாக எங்களுக்கு முன்னாலே போடலாம். ரைட். ரைட். இங்கே பார்க்கலும் ஃபொண்ட்டில் வந்து போர்டர் போடுறதுக்கான ஆப்ஷன் இங்கே. இதில் ஓல் போர்டர்ன்ற ஒரு விஷயம் இங்கே. ஓல் போர்டர் கொடுத்தா எல்லாத்துக்கும் வந்து போர்டர் இன்செர்ட் ஆகும். ரைட். இது வந்து போர்டரோட சம்மந்தமான விஷயம். ரைட். அதே மாதிரி ஃபில் பண்ணக்கொள்ள கடை இந்த டயலாக் பாக்ஸில் ஃபில்லை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கொள்ள இயல்பாகும். ரைட். அதை எங்களுக்கு இப்படி ஃபில் பண்ணவும் மேலும். ரைட். ஃபில்லுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் காணப்படுது. சரி, நான் அடுத்த விஷயத்துக்கு போவேன். களவீச்சில் தசம எண்களை வடிவமைத்தல். பெருமானங்களை வகுக்கும் போது பல்வேறு விதமான தசம அளவுகளில் பெறுபேறுகள் கிடைக்கும். அவற்றை நிலையான தசம பெருமானத்தில் குறிப்பிடுதல் வேண்டும். ரைட். வடிவமைக்க நீங்கள் பார்க்கலும் 2.4 அண்டிக்குது. ரைட். 2 தசமதானங்களுக்கு வடிவமைத்த பின்னர் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்தீங்கன்னா 2.4 அண்டிக்குது. அதே மாதிரி 1.8571 அப்படி போகுது. அதே மாதிரி 3 6.662. எனக்கான இந்த இதெல்லாம் வந்து இப்படி ஒவ்வொன்று வித்தியாசமாக இயக்க இயலா. ரைட். எல்லா இலக்கங்களும் வந்து
பின்னால் 2 தசமதானங்களை உள்ளடக்கியதாக காணப்படணும்னு சொன்னால் எக்ஸல் எங்களுக்கு தெரியும். ரைட், ரைட், எல்லாமே 2 தசமதானம் தான் கொண்டிக்கணும்னு சொன்னால் டிக்ரீஸ் பண்ணி எங்களுக்கு இப்படி கொண்டு வந்து வைக்கல் வைக்கும். சரி, இதுதான் தசம எண்களை வடிவமைத்தல் என்ற விஷயம். தேவையான தசமங்களை பெற்றுக்கொள்ள பின்வரும் வடிவமைப்பு. ரைட், களங்களை தெரிவு செய்யணும். நாங்கள் இப்போ செஞ்ச ஸ்டெப் தான். முதலாவது வந்து நாங்கள் எதை செய்கிறோண்டாலும் எதுக்கு செய்யணுமன்றதை வந்து தெரிவு செஞ்சுக்கொள்ளணும், அப்படி தானே? ஸோ களங்களை தெரிவு செய்து அதுக்கு பிறகு வந்து பெருமானங்களை வடிவமைப்பும் சொல்லாடல் பற்றியை பெற்றுக்கொள்ளுதல். ரைட், பெருமானங்களை வடிவமைக்கணும்னு சொன்னால் அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸுக்கான அந்த ஃபார்மேட்டிங் இதில் நாங்கள் தெரிவு செஞ்சாங்க. நம்பர் டைப்பை தெரிவு செய்து நம்பரை தெரிவு செய்தல், தேவையான தசமதானத்தின் அளவை அமைத்தல். ரைட், இது வந்து எப்படி சொல்ல வரேன்னு சொன்னால், வெயிட், நாங்கள் நேரடியாக இங்கே இன்க்ரீஸ் டிக்ரீஸில் போனோம். பட் இவங்க சொல்கிற விஷயம் எப்படின்னு சொன்னால் அந்த டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு தேவையான களங்களை நாங்கள் முதலாவது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்பரை செலக்ட் பண்ணி இதில் நம்பர்ஸ் என்ற விஷயத்தில் ரைட் இங்கே பார்க்கலும் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் என்ற இடத்துல வந்து இங்கே டெசிமல் பிளேசஸ் அண்டு ஒரு விஷயம் காணப்படுது. இது விளங்குதா? இது வந்து உங்களோட புக்கில் காணப்படு ஆர்டரில் செஞ்சா ரைட். முதலாவது வந்து எங்களுக்கு தேவையான களங்களை தெரிவு செஞ்சு நம்பர் என்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. நம்பரை செலக்ட் பண்ணி எத்தனை டெசிமல் பிளேசஸ் எனக்கு 2 தான் வேணுமெண்டா 2 என்டர் பண்ணிவிட்டு ரைட் 2 என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த மனுஷன்னா இங்கே எல்லாமே வந்து 2 தசமதானங்களுடைய இலக்கங்களாக மாறி காணப்படும். ரைட், அடுத்து வந்து களவீச்சினை முகப்பு அடையாளமாக வடிவமைத்தல். தொலைபேசி இலக்கம் ஒன்றில் 10 இலக்கங்கள் அமைந்திருக்கும் எண்ணினும் ரைட். இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். முன்னால் 0 வராட்டி நாங்கள் வந்து அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு நம்பர் இன்சர்ட் பண்ணால் முன்னால் 0 வந்துடும். அப்போ அதில் டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. இல்லாட்டி லாஸ்ட் கிளாஸில் நடந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்து கொண்டாலும் சரி. அடுத்து வந்து களவீச்சினை சதவீதங்கள் தெரியக்கூடிய விதமாக வடிவமைத்தல். ஒரு பெருமானத்தினை இன்னொரு பெருமானத்தினால் வகுத்து பெறும் பெருமானத்தின் சதவீதத்தில் காட்டக்கூடிய விதமாக வடிவமைக்க வேண்டும். புத்தக கடை ஒன்றில் 1ஆம் காலாண்டுக்கான மாதாந்த இலாபம் சதவீதம் பணித்தாளில் காட்டப்பட்டுள்ளது. ரைட், இங்கே காட்டப்பட்டு இங்கே வந்து வருமானங்கள். அதே மாதிரி இலாப சதவீதம் வந்து இங்கே 36.62 போட்டு பின்னால் சதவீதம் ரைட் பெர்சன்டேஜுக்கான குறியீடு போடப்பட்டி. அப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ரைட், இங்கே தசத்தோடான பெருமதிகள் கொஞ்சம் தரப்பட்டி. ரைட், இதெல்லாம் எனக்கு பின்னால் சதவீத குறியீட்டுடையதாக வரணும். ஸோ இங்கே எங்களோட இதுக்கு போயிட்டு நாங்கள் பெர்சன்டேஜை செலக்ட் பண்ணணுன்னு சொன்னால் ரைட் சதவீதமாக இது எல்லாம் வந்துடும். ரைட், அப்போ அதுக்கான ஸ்டெப் தான் களங்களை முதலாவது தெரிவு செய்யணும். 2வது பெருமானத்தினை வடிவமைக்கும் சொல்லாடற் பற்றியை பெற்றுக்கொள்ளல். அதே மாதிரி நம்பர் டெப்பை தெரிவு செய்து ரைட் இங்கே காட்டப்பட்டிருக்கிற வந்து எல்லாம் வந்து பெர்சன்டேஜை தெரிவு செய்தல், தேவையான தசமதான அளவு. எங்களுக்கு நேரடியாக ஆன்சர் பண்ண ஏலா ரைட் புக்கில் இருக்கிறபடி நாங்கள் ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னால் முதலாவது வந்து களங்களை தெரிவு செய்யணும். 2வது வந்து நம்பர் என்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ரைட், நம்பரில் பெர்சன்டேஜை தெரிவு செய்யணும். ரைட், அதுக்கு பிறகு எங்களுக்கு எத்தனை டெசிமல் பிளேசஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து தான் நாங்கள் அதை சதவீதமாக மாற்றுற வேலையை செய்யணும். சரி, அது மாதிரி லிப்ரோஃபீஸ் கால்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் களங்களை முதலாவது தெரிவு செய்யணும். பெருமானத்தினை வடிவமைக்கும் சொல்லாடற் பற்றியை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் எங்களோட டயலாக் பாக்ஸ். ரைட், அடுத்ததில் நம்பர் ஸ்டெப்பை தெரிவு செஞ்சு பெர்சன்டேஜ் 2லேயும் சேம் தான். ரைட், இந்த விஷயங்கள் வந்து 2லேயும் சேமாக ஒரே விஷயம்தான் குறிப்பிடப்பட்டி.
அடுத்தது 7.5.7 களவீச்சினை விஞ்ஞான குறிமுறை நியமமாக வடிவமைத்தல். செல் ரேஞ்ச் ஒன்று தரப்பட்டால் அது எப்படி நாங்கள் சயின்டிஃபிக் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் வந்து நியமமாக வடிவமைக்கிறேன்னு சொல்லி. விரித்தாள்களில் மிகச்சிறிய தானங்கள் முதல் மிகப்பெரிய தானங்களை கூட கணக்கிடும் வசதிகள் உள்ளன. ரைட், எங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ பெரிய கணக்கை நாங்கள் இன்புட் பண்ணினாலும் அதை வந்தது சோல்வ் பண்ணக்கூடிய அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகத்தான் அது காணப்படும். அவ்வாறான பெருமானங்களை எமக்கு வாசித்து விளங்கிக் கொள்வதற்கும் அதனை முன்வைப்பதற்கும் முடியாது. ரைட், எவ்வளோ பெரிய இலக்கம் தந்தாலும் ஸ்ப்ரெட்ஷீட் ரைட் விரித்தாள் வந்து எங்களுக்கு செஞ்சு தரும். பட் எங்களுக்கு வந்து அதை வாசித்து விளங்கெடுக்கக்கூடியதாக ஈக்காது. ரைட், தொடர்ந்து ஒரு இலக்கம் வந்து பின்னால் தொடர்ந்து கொண்டே போகும்போது எங்களுக்கு வாசிக்க எல்லாமே தானே. விஞ்ஞான குறியீடாக சயின்டிஃபிக் உருவாக்கிய பின்னர் விஞ்ஞான குறியீடாக உருவாக்கிய பின்னர் சகல பெருமானங்களும் ஒரே வடிவத்தின் கீழ் வருவதால் அவற்றை வாசித்து விளங்கிக் கொள்வதற்கு முன்வைப்பதற்கும் வசதியாக இருக்கும். நாங்கள் சயின்டிஃபிக் மெத்தடுக்கு மாற்றினோம்னு சொன்னால் அதை எல்லாம் ஒரே முறை கீழே வரக்கோள் எங்களுக்கு வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு இங்கே ஒரு டெராபைட்டையும் பிட்டுக்களை எழுதுன்னு சொன்னால் பெருமானத்தை வந்து இலக்கத்தில் தரப்பட்டி. இப்போ இதை எங்களுக்கு ஒரே அடி கண்ணால் பார்த்தோன்னே வாசிக்கொண்டிக்க கஷ்டம். ரைட், நாங்கள் இதை வர பிரிச்சு அலகு வளையம் 1000 வளையம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அப்படித்தானே வாசிக்கணும். அதே எங்களுக்கு வந்து விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதினா வந்து எல்லாம் ஒரே ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அப்போ எங்களுக்கு வந்து வாசிக்கிறது வந்து மிச்சம் இலகுவாய்க்கும். ரைட், இது எப்படி நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட அதே ஸ்டெப் தான். ரைட், உதாரணத்துக்கு நான் இங்கே சில நம்பர்ஸை வந்து எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்படி இலக்கங்கள் எடுத்துக்கொண்டேன். சரி, ஒட்டோவா இங்கே சயின்டிஃபிக் மாறிக்குது. பட் நான் இதை நம்பராக மாற்றிக்கொள்கிறேன். ரைட், இப்போ எங்களுக்கு ஒட்டோவா இங்கே நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது எனக்கு வந்து வாசிக்க கஷ்டம். ஸோ நான் இதை வந்து சயின்டிஃபிக்காக மாற்றணும். அதுக்கு வந்து முதலாவது களங்களை தெரிவு செய்தல், அது பிறகு நம்பர்ஸ் என்ற சொல்லாடல் பெட்டி அதாவது டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. நம்பரில் கேட்டகரியில் எங்களுக்கு பார்க்கலாம் சயின்டிஃபிக் கண்டிக்குது. அதை செலக்ட் பண்ணி எங்களுக்கு தசமானது போகிற எத்தனை தசமதானம் வேணும். உதாரணத்துக்கு 2 2 3 நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் 1 வச்சுக்கொள்கிறேன். ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் இது எல்லாம் ஒரே ஃபார்மேட்டுக்கு வந்துடும். சரி, இப்போ எங்களுக்கு இலகுவாக வந்து அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சயின்டிஃபிக். சரி, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ நேரம் விளங்கப்படுத்தினெல்லாம் விளங்கினா ஏதாவது டவுட் இருக்குதா? இன்னும் 1 மினிட்டில் எங்களை கிளாஸ் கட் ஆகும். ரீஜாயின் ஆக குயிக்காக ஏதாவது டவுட் இருக்குதா?